2021ஆம் ஆண்டு இந்த அமெரிக்க மற்றும் சவுதி பிரஜையான வாஷிங்டன் போஸ்ட் நிருபர் ஒருவர் அந்த இஸ்டான்புல் துருக்கியில் உள்ள தூதரகத்துக்கு சென்றிருந்தார். அப்பொழுது தூதரகத்துக்கு சென்றிருந்த பொழுது அவர் அங்கே படுகொலை செய்யப்பட்டார். இந்த வெட்டி படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டவர் தான் இப்பொழுது அமெரிக்காவின் பலம் வந்து கொண்டிருக்கின்ற அதாவது சவுதியின் நாயகனாக இருக்கின்ற முகமது பின் சல்மான். அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார், அவர் வெட்டி துண்டமாக கொல்லப்பட்ட பொழுது அவருடன் கதைத்த கதைகள் போன்றவை எல்லாவற்றையும் பதிவு செய்திருந்த பொழுதும் அதை பற்றி கேள்வி என்று எழுப்பிய பொழுது அதை பற்றி கேட்க தேவையில்லை, அது இப்போது முடிந்த காரியம், அது இப்பொழுது கதைக்க தேவையில்லை என்கின்ற வகையிலான ட்ரம்பின் தவிர்ப்பு. தான் எவ்வாறு ஒரு குற்றவாளியாக இருந்து தப்புகின்றாரோ அதே போல அமெரிக்காவின் குற்றவாளியாக இருக்கின்ற அல்லது அமெரிக்கா குற்றவாளியாக கண்ட இந்த அமெரிக்க பிரஜை என்கின்ற விடயத்தில் முக்கிய கவனம் செலுத்துகின்ற ட்ரம்ப் போன்றவர்கள் இந்த விவகாரத்தில் அவ்வளவு கவனம் செலுத்தாமல் விட்டதற்கு காரணமே இந்த சவுதி அரேபியாவின் பண விவகாரம் தான். நிச்சயமாக அவர் ஊடகங்கள் மீதான குறைபாடுள்ள தன்மையை வெளிப்படுத்துவதாகவும் அல்லது தனக்கு விரும்பாத ஊடகங்கள், தன்னை புகழாத ஊடகங்களை தவிர்ப்பவராகவும், ஆனால் அவருக்கு தற்பொழுது ஒரு அண்மையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்பது அவர் பக்கம் ஒரு ஊடகங்கள் குறித்த அவருடைய பார்வையில் சரியானதா என்கின்ற நிலையை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், பிபிசி நிறுவனம் ஒரு செய்தியை சுருக்குகின்ற பொழுது அவர் கூறிய விடயத்திற்குரிய அந்த இடைவெளியை மாற்றி அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. 2 வேறுபட்ட விடயங்களை அதையிட்டு பிபிசி நிறுவனமே ஆடி போய்விட்டது என்றால் அதன் தலைமை நிர்வாகி உட்பட இது சமூக அரசியல் தளங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பினுடைய அண்மை கால விஜயம் தொடர்பாக ஒரு சில விடயங்கள் பேசு பொருளாக்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அவர் சவுதி அரேபிய பிரமுகர் ஒருவரை சந்தித்த நேரத்திலே ஏபிசி ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி தொடர்பான சர்ச்சைகளும் அதனுடைய அதிர்வுகளும் தற்பொழுது பதிவாகி இருக்கிறது. அத்தோடு கூட முதன்முறையாக சிரியாவினுடைய ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டு விருந்து உபசரிக்கப்பட்டிருக்கிறார். போஜனம் அளிக்கப்பட்டு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. இவைகள் இரண்டுமே ட்ரம்ப் குறித்த பேசு பொருட்களிலே ஒன்றாக இருக்கிறது. அது குறித்து பேச போகிறோம். தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலிலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த சவுதி அரேபியாவினுடைய பிரமுகரை சந்தித்த நேரத்தில் ஏபிசி ஊடகத்தினுடைய ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்வி ட்ரம்பை நிறையவே எரிச்சலுக்குள்ளாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் அதற்கு பதிலளித்த விதம் பார்க்கிறவர்களே எரிச்சலுக்குள்ளாக்கி இருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இன்னும் கொஞ்சம் மேலதிகமாக எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஆமாம், நிச்சயமாக. தற்பொழுது அதாவது சவுதி அரேபியாவின் அதிகுச்ச பிரமுகராக இருக்கின்ற அல்லது தலைவராக இருக்கின்றது நபரின் விஜயத்தின் பொழுதான இந்த சந்திப்பின் பொழுது அவர்கள் பல விடயங்களை பகிர்ந்திருந்தாலும் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் பொழுது கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒன்றாக 2021ஆம் ஆண்டு இந்த அமெரிக்க மற்றும் சவுதி பிரஜையான வாஷிங்டன் போஸ்ட் நிருபர் ஒருவர் அந்த இஸ்டான்புல் துருக்கியில் உள்ள தூதரகத்துக்கு சென்றிருந்தார். அப்பொழுது தூதரகத்துக்கு சென்றிருந்த பொழுது அவர் அங்கே படுகொலை செய்யப்பட்டார். இந்த வெட்டி படுகொலை செய்வதற்கு உத்தரவிட்டவர் தான் இப்பொழுது அமெரிக்காவின் பலம் வந்து கொண்டிருக்கின்ற அதாவது சவுதியின் நாயகனாக இருக்கின்ற முகமது பின் சல்மான். அவர் உண்மையிலேயே செய்த கொலையாக இதை காட்டியது அமெரிக்காவின் சர்வதேச உளவு நிறுவனம் தான் அதனை காட்டியிருந்தது. அதோட இன்றில் அவர்கள் அமெரிக்காவின் உள்ளக புலனாய்வு பிரிவும் அதனை தெரிவித்திருந்தது. இவரின் உத்தரவுப்படிதான் இது நடந்தது என்று. அந்த பத்திரிகையாளர் ஒரு ஆப்பிள் வாட்ச் ஒன்றை கையில் அணிந்திருந்தபடியால் அதனுடைய ஒளிப்பதிவுகள் வேறு ஒரு சாதனத்திற்கு வந்ததன் பிறகு அவர் எவ்வாறு கொல்லப்பட்டார், அவர் வெட்டி துண்டமாக கொல்லப்பட்ட பொழுது அவருடன் கதைத்த கதைகள் போன்றவை எல்லாவற்றையும்
பதிவு செய்திருந்த பொழுதும் அதை பற்றி கேள்வி ஒன்று எழுப்பிய பொழுது ஆம், அதை பற்றி கேட்க தேவையில்லை, அது இப்போதோ முடிந்த காரியம், அது இப்பொழுது கதைக்க தேவையில்லை என்கின்ற வகையிலான ட்ரம்பின் தவிர்ப்பு. தான் எவ்வாறு ஒரு குற்றவாளியாக இருந்து தப்புகின்றாரோ அதே போல அமெரிக்காவின் குற்றவாளியாக இருக்கின்ற அல்லது அமெரிக்கா குற்றவாளியாக கண்ட இந்த அமெரிக்க பிரஜை என்கின்ற விடயத்தில் முக்கிய கவனம் செலுத்துகின்ற ட்ரம்ப் போன்றவர்கள் இந்த விவகாரத்தில் அவ்வளவு கவனம் செலுத்தாமல் விட்டதற்கு காரணமே இந்த சவுதி அரேபியாவின் பண விவகாரம் தான். அதைவிட முக்கியமானதாக நாங்கள் கருதப்பட வேண்டியது, இது சாதாரணமாக பார்க்கப்பட வேண்டிய விஜயம் அல்ல என்று சொன்னால், இந்த விஜயத்தின் பொழுது எட்டப்பட்ட உடன்படிக்கைகள் என்பன சவுதி அமெரிக்காவின் ஒரு பெரிய பங்காளராக வருவதற்கான நடவடிக்கை, அல்லது தன்னுடைய பொருள் வளம் காசு வளம் மூலம் சவுதி அரேபியா அமெரிக்காவை தனது கைக்குள் வைத்திருக்கக்கூடிய நிலையை கொண்டு வருவதற்கான சந்தர்ப்பத்தை, அல்லது அமெரிக்கா தான் செய்து வருகின்ற விடயங்களில் சவுதியின் பங்கு, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் தனிப்பட்ட குடும்பம் சவுதியில் இருந்து பல பில்லியன் டாலர்களை ஆதாயமாகப்படுகின்றார்கள் என்றால், பல கட்டிடங்கள் கட்டுவது போன்ற விடயங்களில் எல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மகன் ஈடுபட்டுள்ளார் என்று அது குறித்த கேள்வி கேட்ட பொழுது, அது ஒரு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்கின்ற கேள்வி கேட்ட பொழுது, நேர் நடத்தை இல்லாத விடயம் எவ்வாறு அதனை செய்ய முடியும் என்று கேட்ட பொழுது, தான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட உடனேயே குடும்பத்துடனான வியாபார தொடர்புகள் அனைத்திலிருந்து தன்னை துறந்து 100% தான் அரசியலுக்கு வந்துவிட்டேன், எனவே அது குறித்து தனக்கு அக்கறை இல்லை, அது தனக்கு ஒரு கன்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு அடாவடியான ஊழல்காரனாக அவர் தன்னை காட்டிக் கொண்டிருந்த பொழுதும், இதன் மூலம் புறப்படுகின்ற தொடர்புகள் என்பன, குறிப்பாக 600 பில்லியன் டாலர்களை அமெரிக்காவில் முதலீடு செய்ய இருந்த சவுதி இப்பொழுது 1000 பில்லியன், அதாவது 1 ட்ரில்லியன் டாலர்களை முதலீடு செய்வது என்பது ஒரு பெரிய முதலீடாக கருதப்படுகின்றது. அதே போல F-35 இஸ்ரேலுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்த மத்திய கிழக்கில் இப்பொழுது சவுதி அரேபியாவுக்கும் வழங்கப்பட போகின்றது F-35 என்கின்ற விமானம். அதன் மூலம் அது ஒரு பாரிய இராணுவ பலத்தை அங்கே பெறுகின்றது. அத்தோடு 300 டாங்கிகளை, யுத்த டாங்கிகளை பெறுகின்றது. அதைவிட பல ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கின்றன. அவை உண்மையிலே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சவுதி மற்றும் அமெரிக்க பயணம் என்பது மிகவும் கிரகித்த பாதையில் செல்கின்றது என்பதும், நிச்சயமாக சவுதி அரேபியாவில் இருந்து பலனை பெறுகின்ற ஒரு தரப்பாக அமெரிக்கா தாராளமாகவே மாறிவிட்டது என்பதை தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக. ஆக கடந்த காலங்களிலே டொனால்ட் ட்ரம்ப் எவ்வாறு ஊடகங்களை நடத்தினார் என்பது நமக்கு தெரியும். ஆக உங்களுடைய பார்வையிலே ஒட்டுமொத்தமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய ஊடக அணுகுமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவருடைய அதிகாரத்தின் கீழே இந்த ஊடக சுதந்திரம் எப்படியாக இருக்கிறது? நிச்சயமாக அவர் ஊடகங்கள் மீதான குறைபாடுள்ள தன்மையை வெளிப்படுத்துவதாகவும், அல்லது தனக்கு விரும்பாத ஊடகங்கள், தன்னை புகழாத ஊடகங்களை தவிர்ப்பவராகவும், பல ஊடகங்களை அதாவது தனது தவிர்ப்பு பட்டியலுக்கு வைத்திருப்பவராகவும் இருந்த பொழுதும், அவர் அந்த ஊடக எதிர்ப்பாளர் என்பதில் கருத்தில்லை. ஆனால் அவருக்கு தற்பொழுது ஒரு அண்மையில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வு என்பது அவர் பக்கம் ஒரு ஊடகங்கள் குறித்த அவருடைய பார்வையில் சரியான நிலையை கூட ஏற்படுத்தி இருக்கின்றது என்றால், பிபிசி நிறுவனம் ஒரு செய்தியை சுருக்குகின்ற பொழுது அவர் கூறிய விடயத்திற்குரிய அந்த இடைவெளியை மாற்றி அந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. 2 வேறுபட்ட விடயங்களை அதையிட்டு பிபிசி நிறுவனமே ஆடி போய்விட்டது. ஏனென்றால் அதன் தலைமை நிர்வாகி உட்பட பலரும் ராஜினாமா செய்தார்கள் அந்த விடயத்தை ஒட்டி. இது உண்மையிலேயே இப்பொழுது நடந்த விடயம் அல்ல, ஆனால் இப்பொழுதுதான் பெரிதாக்கப்பட்டு $1 பில்லியன் கிட்ட நஷ்ட ஈடு கோருவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த பொழுது அவர்கள் அதனை ஏற்றுக்கொண்டு தாங்கள் செய்தது பிழை என்று தற்பொழுது அதாவது பிபிசியின் உயர் உச்ச அதிகாரி உட்பட பலரும் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். எனவே அவருடைய அணுகுமுறை என்பது சரியில்லாத நிலைமையில் இருக்கின்ற பொழுதும், இப்பொழுது இந்த ஊடகங்களிடையே ஒரு ஆரோக்கியமாக தாங்கள் கொடுக்கின்ற தகவல்களை வெட்டி பொருத்துகின்ற விடயங்களில் மாறுதல் ஏற்படுத்தப்படுகின்றது என்பதும் உண்மையாக பார்க்க முடியும். நிச்சயமாக. அதே போலவே இன்னொரு விடயம் நாங்கள் இந்த விடயம் குறித்தும் கூட இந்த ஏபிசி நிறுவனத்தையுமே அவர்களுக்கான
அந்த லைசென்ஸ் என்று சொல்லப்படுகிற உரிமத்தை தடை செய்வதற்காக கூட இப்பொழுது பேசப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆக அவர்கள் எந்த கருத்தை வெளியிலே கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவைகள் மாத்திரம் தான் போக வேண்டும். மற்றவைகள் அ அவ்வாறு மற்ற சுதந்திரமான ஊடக கேள்விகள் எழுமாக இருந்தால், அவர்கள் மீது இவ்வாறான அடக்குமுறை பிரயோகிக்கப்படும் என்பதற்கு இந்த இந்த சம்பவம் ஒரு நல்ல சான்று. இதுபோக அண்மையிலே சிரியாவினுடைய ஜனாதிபதி வெள்ளை மாளிகைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது இது குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக. இது அதாவது ஒரு பயங்கரவாதியாக $10 மில்லியன் தலைக்கு கொடுத்து பார்க்கப்பட்ட நபரை, அ அமெரிக்கா மீண்டும் தானே அமெரிக்கா பயங்கரவாதியாக அறிவித்து $10 மில்லியன் அவர் தலைவிக்கு விதித்திருந்த ஒரு பயங்கரவாதியை, பயங்கரவாதி என்ற பட்டத்தை தவிர்த்து அவரை ஒரு ராஜாங்க மரியாதையுடன் வரவேற்றிருக்கின்றது. இதுதான் அங்கே அமெரிக்கர்களுக்கு கூட பல குழப்பமான நிகழ்வுகளை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக செனட்டர் மார்ஜரி கிரீன் அவர்கள் இது குறித்து நேரடியாகவே குறிப்பிட்டிருந்தார். நேற்றைய தனது தொலைக்காட்சி உரையாடல் ஒன்றில் இவ்வாறான ஒரு மலினமான செயற்பாட்டுக்கு ட்ரம்ப் செல்வார் என்று தாங்கள் நினைக்கவில்லை என்று. ஆனால் ட்ரம்ப் அவர்களின் செயற்பாடு என்பது அதாவது பயங்கரவாதத்தை முறியடிப்பதற்கு ISIS பயங்கரவாதத்துடன் தற்பொழுது இணைந்திருக்கின்ற சக்திகளை முறியடிப்பதற்கு சிரியாவின் உதவி தேவை என்பதையும், மற்றும் அங்கே உள்ள உட்கட்டுமான பணிகளுக்குள் தாங்கள் ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கும், அதே போன்று ஒரு சிறிய படைத்தளத்தை டமாக்கஸ் என்பதுதான் அந்த சிரியாவின் தலைநகராக இருக்கணும், அங்கே டமாக்கஸ் என்கின்ற பகுதியில் ஒரு சிறிய விமான நிலையம் உள்ள பகுதியை அமெரிக்க இராணுவ பிரசன்னம் உள்ளதாக மாற்றவும். அது இவர்களுக்கு நிச்சயமாக எவ்வாறான தலையடியை கொடுக்கும் என்பது தெரியாத பொழுதும், இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தேவைக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களை பலிக்கடா ஆக்குவதும் அல்லது அவர்கள் மீது பழி போடுவதும், தங்கள் தேவையொட்டி அவர்களை மாற்றுவதும் தற்பொழுது சாதாரணமாகவே ட்ரம்ப் அவர்களால் நடத்தப்பட்டு வருகின்றது என்பதற்கு இந்த சிறிய ஜனாதிபதியின் வரவேற்பு அல்லது அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை, எவ்வாறு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னர் அல்லது ஒரு சில மாதங்களுக்கு முன்னர் எவ்வாறு இருந்த ஒரு நபர், இவர் உண்மையிலேயே சவுதிக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் விஜயம் செய்திருந்த பொழுது சவுதி இளவரசரால் தான் இப்பொழுது வந்திருக்கின்ற சவுதியின் இளவரசர் அவர் தான் இப்பொழுது அமெரிக்காவில் வந்திருக்கின்றார். அவரால் தான் இவர்கள் இருவருக்கு இடையேயான சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டு இப்பொழுது இவ்வாறு நிலைமை மாறி வருகின்றது. ஆனால் அமெரிக்கர்கள் ஆரோக்கியமாக பார்க்கவில்லை, இஸ்ரேலியர்களும் ஆரோக்கியமாக பார்க்கவில்லை. ஆனால் ட்ரம்ப் தனக்கு கிடைக்கின்ற வசதிகளை பயன்படுத்தி செல்கின்ற ஒருவர் என்கின்ற ரீதியில் இங்கே கூட கட்டடங்கள் கட்டுகின்ற, தொடர்மாடிகள் கட்டுகின்ற கொந்தாரத்துக்கள் அவரது குடும்பத்திற்கு கிடைக்கக்கூடிய சாத்திய குறுக்குகளை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் கட்டார் நாட்டிற்கு சென்ற பொழுது அவர்கள் கொடுத்த விமானத்தை 400 மில்லியன் பெறுமதியான அவர்கள் அரச குடும்பம் பாவித்த விமானத்தை ஏர்போர்ஸ் 1 ஆக்குவதற்காக பெற்றதோடு, அந்த விமானம் என்பது உண்மையிலேயே 3 வருடங்கள் தான் அவ்வாறு சேவையில் இருக்க போகின்றது என்றால், டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஓய்வு பெறுகின்ற பொழுது அந்த விமானம் அவருடைய ஃபவுண்டேஷன், அவருடைய அந்த நிதிய தொண்டார்வ நிறுவனத்திற்கு மாற்றப்படும் என்று. எனவே அவர் தான் எவ்வாறு பணம் பண்ணலாம் என்பதையும், எவ்வாறு பணம் பண்ணுவதற்கு யாருடன் சேரலாம் என்பதையும் தான் தற்பொழுது கருத்தில் கொண்டு செயற்பட்டு வருகின்றார். நிச்சயமாக. ஆக இது எப்படி அண்டைய நாடுகளை பாதிக்கும்? இல்லாவிட்டால் அவர்களுடனான அரசியல், பொருளாதார, சமூக உறவுகள பாதிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? காரணம், இப்போது அமெரிக்காவை ஒட்டி ஒவ்வொரு நாடு, யார் நட்பு நாடு, யார் எதிரி நாடு என்பது போல நிறைய குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கிற போது, இது பூகோள அரசியலை எப்படி பாதிக்கும்? இல்லாவிட்டால் இது பூகோள அரசியலினுடைய என்ன மாதிரியான ஒரு குறிகாட்டியாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இது பூகோள அரசியல் என்பதை விட மத்திய கிழக்கு என்பதும் ஆசிய கண்டத்தைச் சேர்ந்தது. இருந்த பொழுதிலும் அது நடைமுறை அணுகுமுறைகளுக்காக மத்திய கிழக்கு என்கின்ற கோதாவில் அழைக்கப்படுகின்றது. அந்த மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கின்றவர்களிடையே ஒற்றுமையின்மைதான் அவர்களுடைய பலவீனத்திற்கான காரணம். பல முஸ்லிம் நாடுகளிலிருந்தும் இருந்தும் அவர்களிடையே ஒற்றுமை இல்லை என்பது கண்டறியப்பட்ட விடயம். அவர்களிடையே மதப்பிரிவுகள் கூட 2-3ஆக இருப்பதும்,
அவர்கள் ஒத்துப்போகாததுமான சந்தர்ப்பத்தில் இப்பொழுது இரண்டு தரப்புகள் அமெரிக்காவால் பலப்படுத்தப்படுகின்ற பொழுது ஏனைய நாடுகளில் இது கிளர்ச்சிகளை அல்லது கிளர்ச்சியாளர்களை தங்க வைப்பதற்கும் அல்லது கிளர்ச்சிகளை உருவாக்குவதற்குமான சந்தர்ப்பத்தை எல்லாம் ஏற்படுத்துமா என்கின்ற கேள்விகள் எல்லாம் அல்லது அந்த சவுதி குறித்த பார்வையில் எவ்வாறு அவர்களுடைய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் இனிவரும் காலங்கள் கற்பிதமாக கூறும். ஏனென்றால் அங்கே அந்த எவ்வாறு கூறலாம் என்றால் புகை வெளியே தெரிகின்ற நெருப்பாக அல்லது தணலாக எரிந்து கொண்டிருக்கின்ற விடயமாக அவர்களது மதம் சார்ந்த முதற் குறியீடு இருக்கின்றது. அதில் இருந்து அவர்கள் விலகுவார்கள் என்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்பதைத்தான் இப்பொழுது இந்த சிரியாவுடன் சேர்ந்து கூட அந்த ISS என்கின்ற அந்த அமைப்பை நிர்மூலமாக்குவதற்காக இவர்களுடைய உதவியை பெறுவதற்கான முயற்சியை எடுப்பது கூட. எனவே இந்த விவகாரம் அவர்களிடையே ஒரு அதாவது அந்த பிரிவுகள் என்பன தொடர்ந்தும் இருக்கும். ஆனால் இவ்வாறான ஒரு நிலைக்கு தன்னை ஒரு கட்டமைப்பாக இவ்வாறு கூறலாம். சவுதி அரேபியா இந்த அதிநவீன ஆயுதங்களையும் 300க்கும் மேற்பட்ட டாங்கிகளையும் மாத்திரம் வாங்கவில்லை. அவர்கள் செய்கின்ற இன்னும் 2 விடயங்கள், அதாவது இந்த கோஆபரேஷன் நியூக்ளியர், அதாவது அணு சக்தி அணு ஆயுத விவகாரங்களில் ஒத்துப்போதல் அல்லது இருவரும் சேர்ந்து இயங்குதல், அணு சம்பந்தமான விடயங்கள். அதற்கு அடுத்த விடயமாக AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படுகின்ற அமெரிக்காவின் செயற்பாடுகளில் இருக்கின்றதை சவுதிக்கும் கொடுப்பதற்கான இது ஒரு பாரிய வெற்றி. எவ்வாறு கூறலாம் என்றால், அமெரிக்கா எதை தங்களுடைய நடைமுறைகளில் பாவிக்கின்றதோ இந்த AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை அதை சவுதி அரேபியா புறப்போகின்றது. எனவே சவுதி அரேபியா தன்னை முதலாய நாடாக நிறுத்துவதற்கு முயன்றாலும், அதாவது அமீரகம் எனப்படுகின்ற துபாய் அல்லது அரப் எமிரேட்ஸை விடவும் தன்னை ஒரு பல பொருந்திய அல்லது தொழில்நுட்பம் கூடிய நாடாக புறப்பட்டாலும் அதன் பயன்பாடு எவ்வாறு இருக்க போகின்றது என்பதுதான் இங்கே உள்ள ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது. மொழி கிரகிப்பு முக்கியமானதாக இருக்கின்ற பொழுது இந்த அரபு மொழி என்பது தற்பொழுது ஆங்கில மொழியுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை கூட பெறுகின்ற செயற்பாடுகளாகத்தான் இதனை பார்க்கலாம். என்னென்னும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் பிளவுகள் என்பது அவர்களிடையே இருந்து கொண்டே இருக்கும் என்றால் அவர்கள் இது அதாவது அந்த ஒட்டமான் எம்பியர் எனப்படுகின்ற சாம்ராஜ்யம் முஸ்லிம்களின் வரலாற்றில் அந்த சாம்ராஜ்யத்திற்கு பிறகு ஏற்பட்ட பிளவுகள் என்பன நீண்டு நெடிந்து பல பல பிரிவுகளாக சென்று கொண்டே இருக்கின்றனவே ஒழிய அவர்கள் என்றுமே ஒற்றுமை என்கின்ற பக்கத்தை நோக்கி சென்றவர்களாக வரலாறு இல்லை. ஒரே ஒரு விடயத்தில் மட்டும்தான் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பது அந்த ஓபெக் எனப்படுகின்ற எண்ணெய் வள நாடுகளின் அந்த எண்ணெய் விலையை தீர்மானிக்கின்ற அல்லது சம்பந்தமான முடிவுகளில் கூடுவார்களே தவிர மற்றபடி அவர்களிடையே ஒற்றுமை என்பது இல்லவே இல்லை. நிச்சயமாக. அதே நேரத்துல இது இன்னொரு வகையில் பாலஸ்தீனத்தின் மீதான ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கிறதான ஒரு ஒரு மறைமுகமான செயலாக கூட பார்க்கலாம். காரணம் அதற்குள்ளே இருக்கிற இந்த இஸ்லாமிய நாடுகளினுடைய பிளவுகளை தங்களுக்கு சாதகமாக கூட்டச் சேர்த்துக் கொள்வதற்கான அமெரிக்காவினுடைய ஒரு ராஜதந்திரமாக கூட இதை பார்க்க முடியும். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இது மென்மேலும் என்னென்ன ஆதரவுகளை ஏற்படுத்த போகிறது என்று. நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.